மணிகண்டன், 2ஆம் ஆண்டு முதுகலை வேளாண் விரிவாக கல்வி, ஐஆர்டி என்எம்வி பல்கலைக்கழகத்தில் பயின்று வருகிறேன். தலைப்பு என்னென்னா, பெண்கள் முன்னேற்றம். பெண்கள் எப்படி முன்னேறுறாங்க சமூகத்தில், இப்போ சமூகத்திலேருந்து எப்படி அடுத்த கட்டத்துக்கு பெண்கள் போகிறாங்க, எந்தெந்த மாதிரி புது புது ஐடியாஸு இனோவேஷன்ஸ்லாம் கொண்டு வராங்க, ஃபேமிலி சைடு என்னென்ன சப்போர்ட் பண்ணுறாங்க, ஃபேமிலியிலேருந்து என்னென்ன கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் நம்ம முன்னேற்றி அவங்க எப்படி இந்த இதில் ஒரு பெண்கள் எப்படி முன்னேறாங்கன்றத இந்த இதில் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா கருப்பட்டி எப்படி பண்ணுறாங்க, அது யார் பண்ணுறா, எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க, அதில் யாருன்னு பார்த்திங்கன்னா அன்னலட்சுமி டீங்கிறவங்க காமராஜபுரம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அவங்க தான் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கருப்பட்டி சீசனல் கிராப், அதனால் இதில் ஹை டிமாண்டாக இருக்கும் சீசனில். பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு 500 kg ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கருப்பட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எப்படி இது பண்ணுறாங்க, எப்படி கருப்பட்டி ப்ராசஸ் பண்ணுறாங்கிறது பின்வர இதில் பார்க்கலாம். காமராஜபுரம் ஊர் இது இப்படி தான் இருக்கும். இது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொண்டு போயிருக்காங்கன்னு பார்க்கலாம். கருப்பட்டி மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஏரியா பார்த்தோம். இதை எப்படி பார்த்தீங்கன்னா அடுத்து கருப்பட்டியை நல்லா காய்ச்சி அதை எடுத்து நல்லா ஸ்ட்ரிப் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி கருப்பட்டி ஒரு சாலிடு ஆன ஒரு கண்டிஷனில் வரும். இது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொண்டு போயிருக்காங்கன்னு பார்க்கலாம். கருப்பட்டி மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஏரியா பார்த்தோம். இதை எப்படி பார்த்தீங்கன்னா அடுத்து கருப்பட்டியை நல்லா காய்ச்சி அதை எடுத்து நல்லா ஸ்ட்ரிப் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி கருப்பட்டி ஒரு சாலிடு ஆன ஒரு கண்டிஷனில் வரும். காலைல 7 மணிக்கு இறக்கிடுவீங்க. 7 மணி 8 மணிக்குலாம் இறக்கிட்டு இப்போ இந்த சட்டியில் தான் போட்டு இது பண்ணீங்களா? இதில் இதை அப்படியே அந்த 18 தூக்கி இதில் காய்ச்சி ஊற்றி டீ எரிச்சா டீ எரி அப்படியே இது பண்ணிக்கிட்டே ஆனப்பட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு இதில் மாற்றிடுவீங்க. பதம் பார்க்குறதுக்கு எப்படி அந்த இது தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றி இந்த கட்டியை திரண்டுற மாதிரி இப்படி கையில் திரட்டி பார்ப்போம். கட்டியை திறந்த முன்னாடி இறக்கி ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ பண்ணுவீங்க? நம்ம கஷ்டப்படுற தக்குன்னு இருக்கு. பணம் நிறைய சீவுனா நிறைய பதினி இருக்கும், நிறைய கருப்பட்டி காய்ச்சலாம். கம்மியா சீவுனா கம்மியா இருக்கும் கருப்பட்டி. நம்ம சீவுற தக்குன்னு நம்ம சீசன் பொறுத்து தான் இது. ஆமா, நம்மளுக்கு நம்ம நிறைய பணம் சீவுனா நிறைய சம்பாதிக்கலாம், நிறைய கருப்பட்டி வரும். கம்மியா சீவுனா கம்மியா இருக்கும். அப்புறம் இது இப்போ இங்கே மார்க்கெட்டில் லோக்கல் மார்க்கெட்டில் கொடுத்துருவீங்க. அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எவ்வளோ கிலோ போகுது இப்போ? சுண்ணாம்பு போடாத கருப்பட்டி போட்டது பியூர் கருப்பட்டின்னு சொல்கிறாங்களா? அது எப்படின்னா சுண்ணாம்பு போட்டது கருப்பட்டியா? அவங்க என்ன சொல்கிறாங்க, சுண்ணாம்பு போடாமல் காய்ச்சுவோம் அப்படிங்கிறாங்க.
அதிகமாக இருக்குது. இப்போ வந்து பனையோட வரத்து கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அது கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் நம்ம சீசன் வியாபாரம். போகிறாங்கன்றது இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இதுக்கடுத்து நம்ம வீடியோவில் இனிமேல் பார்க்கலாம். தேங்க்யூ.